ஒரு அரசியல்வாதி, ஒரு பொறுப்பில் இருக்கக்கூடிய அரசியல்வாதி 3 மாதம் விடுப்பெடுத்து போவது அரிதுங்க ஜென்ரலா. ஏன்னா IAS IPS அதிகாரிகளுக்கு ரெகுலரா போவாங்க. அவங்க பாத்தீங்கன்னா ஹார்வர்ட் வரைக்கும் போறாங்க. கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ப்ரோக்ராம்ஸ் இருக்குதுங்க. அதை நாம் டொமஸ்டிக் ஃபண்டட் ஃபாரின் ட்ரைனிங் நம்ம சொல்றோம். மத்திய அரசே அதிகாரிகள் எல்லா பக்கம் அனுப்புறாங்க. வருஷத்துக்கு பாத்தீங்கன்னா 100 IAS ஆபீசர்ஸ் போறாங்க. ஆனா அரசியல்வாதி போவது கொஞ்சம் அரிது. அது மக்களுக்கு ஒரு வித்தியாசமா இருந்துச்சு. என்ன போறாரு, என்ன காரணம்? அதே நேரத்தில் தமிழக பாரதிய ஜனதா கட்சியில ஒரு தலைவராக இருக்கும் பொழுது நாம் போவதும் இன்னொரு விதமான கருத்து. இல்ல அதான் நீங்க எதுக்கு போறாங்க, ஏன் போறாங்க? கரெக்ட். அந்த பயிற்சிக்கு போறீங்கன்ற அந்த நேரம் இருக்கு இல்லையா, மக்களவை தேர்தல் முடியுது. மக்களவை தேர்தலில் பாஜகவுக்கு பெரிய எதிர்பார்த்த அளவுக்கு வெற்றி கிடையாது, பெரிய தோல்வி இருந்தது அப்படின்னு சொன்னீங்க. பெர்சன்டேஜா ஒரு நம்பர் வந்திருந்தாலும் கூட தோல்விதான். ஸோ இந்த மாதிரி சூழல்ல இந்த விமர்சனங்களை எதிர்கொள்றதை தவிர்த்து அவர் ஊருக்கு போயிட்டாரு, இல்ல ஒரு பிரேக் எடுத்துட்டாரு அப்படின்ற மாதிரியான விமர்சனங்கள். ஆனால் ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கணுங்க. அதாவது நான் எப்பொழுதுமே படிப்பதற்கு போன ஆண்டு ஆஸ்பென் போனேன். யூஎஸ்ல இதே மாதிரி பண்ணினேன். அது நிறைய பேருக்கு தெரியாது. சாண்டியாகோ போயிருந்தேன். ஒரு வார காலம் சாண்டியாகோல ஆஸ்பென் ஃபெலோஷிப்பை பண்ணேன். போன ஆண்டு இன்னும் பல ஷார்ட் டேர்ம் ட்ரைனிங் நான் போயிட்டே இருக்கேன். என்னை பொறுத்தவரை படிச்சுக்கிட்டே தான் இருக்கேன். எங்கேயும் நான் நிறுத்தது கிடையாது. இரண்டாவது, இது பிரதமருடைய அனுமதியோடு நான் போறேன். ஏன்னா ஒரு மாநில தலைவராக நீங்க 3 மாதம் அந்த பொறுப்பிலிருந்து போறோம் அப்படின்னா பிரதமருடைய அனுமதி வேணும். எங்கள் எல்லோரையும் பொறுத்த வரைக்கும் பாரதிய ஜனதா கட்சி 2024 பெற்றிருப்பது வெற்றி தான் எங்களை பொறுத்த வரைக்கும். ஒரு படிக்கட்டு ஏறி இருக்கும். தேர்தல் வெற்றி என்பது அடுத்து நடக்கும். ஒரு ஸ்டெப் போட்டிருக்கும். அதனால கட்சியை பொறுத்தவரை நாங்கள் யாரும் எதையும் தோல்வியா பார்க்கலாம். 3 அப்படிதான் அகில இந்திய தலைமையிலிருந்து ஒரு மெத்த கருத்து. 4வது, இதுக்கு முன்னாடி ஒருத்தவங்க போகல அப்படிங்கறக்காக நான் போறது எப்படி தப்பா இருக்கும்? இதுக்கு முன்னாடி யாருமே போல, அது அவங்களுடைய தனிப்பட்ட வெறுப்பு. பட் அந்த பொறுப்பிலிருந்து நான் சென்று படிக்க வேண்டும் என்று நினைப்பது எந்த விதத்திலும் தவறு இல்லை என்பது என்னுடைய கருத்து. 5வது, இது 1 வருஷத்துக்கு முன்னாடி அப்ளை பண்ணதுங்க. இது 1 வாரம் கிடையாது. நீங்க 1 இயர் முன்னாடி அப்ளை பண்ணி அவங்க அப்ளிகேஷன் ஆயிரக்கணக்கான அப்ளிகேஷனை ஃபில்டர் பண்ணி நூற்றுக்கணக்கான நபர்களை இன்டர்வியூ பண்ணி அப்புறம் ஆஃபர் கொடுக்குறாங்க. நான் லோக்சபா எலெக்ஷனுக்கு முன்பே புதுடெல்லியில் இருக்கக்கூடிய பிரிட்டிஷ் ஹை கமிஷன்ல போய் இன்டர்வியூ அட்டன் பண்ணிட்டு வந்தேன். ஒரு 3 ப்ரொஃபசர்ஸ் வருவாங்க, அவங்க இன்டர்வியூ பண்ணுவாங்க எதற்காக இந்த வேணும். ஸோ லோக்சபா எலெக்ஷனுக்கு முன்னாடி இன்டர்வியூ அட்டன் பண்ணிட்டேன். லோக்சபா எலெக்ஷனுக்கு அப்புறம் என்னுடைய முடிவு எப்படி இருந்தாலும் கூட இதை இந்த நேரத்தில் படிக்கணும். 40 வயசுல நம்ம போகணும். அதன் பிறகு அரசியல் சூழ்நிலை மாறலாம், நமக்கு நேரம் கிடைக்குமான்னு தெரியலீங்க. அதனால இது 1 ஆண்டு காலத்திற்கு முன்பு அப்ளை பண்ணி, இப்போ உதாரணத்துக்கு தமிழ்நாட்டில் இந்த வருஷம் நிறைய அப்ளை பண்ணிருக்காங்க. நீங்க வெப்சைட் போனவே தெரியும். இட்ஸ் 1 இயர் ப்ராசஸ். நீங்க அப்ளை பண்ணி 1 ஆண்டு காலம் கழித்து அவங்க ரிசல்ட் கொடுப்பாங்க. அதனால என்னை பொறுத்தவரை இது ஏற்கனவே பிளான் பண்ண ஒரு விஷயம் தான். இல்ல நீங்க அந்த பயிற்சிக்கு போனா அந்த சூழல் இருக்கு இல்லையா, இப்போ 3 மாசம் ட்ரைனிங் அப்படின்றது ஒரு மாநில தலைவராக இருக்கீங்க, ஒரு மாநில தலைமையில் இருக்கீங்க. 3 மாசம் ட்ரைனிங் அப்படின்றது உண்மையில ஒரு துணிச்சலான முடிவா நான் நினைக்கிறேன். எப்படி அப்படின்னா, நீங்க அந்த மாதிரி எதுவும் யோசிக்கலையா? இப்போ 3 மாசம் நம்ம இந்த கட்சியை விட்டு தமிழ்நாட்டை விட்டு வெளியே இருக்கோம், நாட் ஒன்லி இந்தியாவில் வெளிநாட்டில் இருக்கோம் அப்படின்னும் போது இங்கே எதுவும் நடந்துடாது, இல்லை உங்க இடத்துக்கு வேற யாரும் முயற்சி பண்ணிட மாட்டாங்க, இந்த மாதிரியான ஏதாவது நடந்திருக்கும் அப்படி ஏதாவது? ஆனால் எனக்கு பிரதமர் மோடி அவர்கள் ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷனுங்கண்ணா. அவர் 91 இதே மாதிரி அமெரிக்கா போனாங்க. பிரதமர் அவர்கள் 1 மாத காலம் அன்னைக்கு அவங்க பிஜேபியில் ஒரு காரியகர்த்தனா இருந்தாங்க. 85 ஏன்னா அந்த நேரத்தில் நிறைய டாக்ஸ் இருந்தது. இவர் கட்சி தலைமையில இருந்து மாத்த போறாங்க. 85ல சேர்ந்து 91ல 1 மந்த் போனாங்க. நல்ல பெரிய இன்ஸ்பிரேஷன். தேடல் எப்பொழுதுமே இருக்கணும். அரசியல்வாதியை பொறுத்தவரை எனக்கு தெரிஞ்சதுதான் சரியா. நாங்கள் இக்கோ சேம்பர்ல இருக்கோங்கண்ணா. நீங்கள் ஒரு அரசியல்வாதி நீங்க பாத்தீங்கன்னா எங்களை சுற்றி இருக்கக்கூடிய நண்பர்கள் பெரும்பாலும் எங்களை புகழ்ந்துதான் பேசுவாங்க. சுற்றி இருக்கக்கூடிய நண்பர்கள் பெரும்பாலும் போஸ்ட் ஒட்டுவாங்க, ஒரு அன்பை காட்டுவாங்க. அடுத்தது நீன்னு சொல்லுவாங்க. அதை உடைத்து நீங்க வெளியே போனா தான் உங்களுக்கு என்ன கள நிலவரம் தெரியுங்கண்ணா. இந்தியா எப்படி இருக்கு, உலக நாடுகள் எப்படி இருக்கு. அதனால என்னைய ஃபோர்ஸ் பண்ணி நான் வெளியே கூட்டிட்டு போறேன். ஏன்னா எனக்கு சாமானிய மனிதர்கள் அதிகமா பார்த்தா கூடங்கண்ணா, தினமும் பார்த்தா கூட அவங்ககிட்ட எவ்வளவு நேரம் பேச முடியுங்கண்ணா. ஒரு விமான நிலையத்துல நம்ம வீட்டுக்கு வர்றாங்க, அலுவலகத்துக்கு வர்றாங்க, பெரும்பாலும் கட்சி நபர்கள்ட்ட அதிகமா பேசுறோம். என்னை பொறுத்தவரை இப்ப மட்டும் இல்லைங்கன்னா இன்னும் 5 ஆண்டுகள் கழிச்சு மறுபடியும் ஒண்ணு பண்ணுவேன். ஏன்னா அப்பதான் உங்களுக்கு உண்மையாலுமே அந்த சைலோவை பிரேக் பண்ணி நீங்க வெளியே வருவீங்க. இரண்டாவது, எனக்கு கவலை இல்லைங்கண்ணா. காரணம், இது ஒரு பொறுப்புங்கண்ணா. எனக்கு தமிழகத்துல பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர் என்பது ஒரு பொறுப்பு. நாளைக்கு பொறுப்பு மாறலாம், வேற ஒரு அசைன்மெண்ட் கொடுக்கலாம். நமக்கு இன்னைக்கு பிரதமர் அவர்களும் தேசிய தலைவர் அவரும் இந்த வேலையை செய்யப்பான்னு கொடுத்திருக்காங்க. அதுக்காக ஒரு முறையும் நாம போறது கரெக்டா, 3 மாசம் பிரேக் எடுத்துக்கிறது கரெக்டா? இப்ப எனக்கு தகவல் என்ன வந்திருக்காங்கன்னா, நிறைய பொலிட்டீஷியன்ஸ் அடுத்த பேட்சுக்கு அப்ளை பண்ணிருக்காங்க. எல்லாரும் போகணும்னு நினைக்கிறாங்க. அது எனக்கு ஒரு சந்தோஷம். நிறைய அரசியல்வாதிகள் போங்க, கத்துக்கிட்டு வாங்க. ஊடக நண்பர்கள்ட்ட நம்ம பேசுறோம். ஒரு இன்டெலிஜென்ட் கான்வர்சேஷன், ஒரு நல்ல ஒரு ஆக்கப்பூர்வமான அரசியலை பேசுவோம். இந்த பழைய அரசியல்ல இருந்து வெளியே வருவோம். அதுக்கு இது போன்ற கோர்ஸ் ஹெல்ப் பண்ணுங்கிறது நம்பிக்கைங்க சார்.